Okay, welcome to all my children. Next video for before the classes all the aspect we learn reproduction, sexual reproduction and asexual reproduction. One of the special type of reproduction are there. This is known as a special type of reproduction known example of apomixis and polyembryony. முன்னாடி பார்த்தோம் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இணையுது இது மூலமாக உருவாதுன்னு. அப்படி இல்லைன்னா அதாவது ஒரு மேல் கேமெட் மட்டுமே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா சீட் ஆர் ப்ரொடியூஸ்டு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபேமிலி லைக் ஆஸ்ட்ரேசி some grasses are seed are produced without active fertilization. This is known as a special type. For example apomixis, such seed is called a apomictic seed. எந்த சீடு வந்து உருவாகுதோ இந்த மெத்தடில் அது அப்போமேட்டிக் சீடுங்கிறோம். What is apomixis in your government book? Reproduction involving fertilization of flowering plant called ambimixis, and wherever reproduction does not involve union of male and female gamete. மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் என்ன இன்வால்வ் ஆகாமல் ஒரு ரீப்ரொடக்ஷன் நடந்தால் அதுக்கு பேர் அப்போமிக்சிஸ்ங்கிறோம். ஹூ ஃபஸ்ட்டு டிஸ்கவர் லேட்டர் ஐ டோல்ட் யூ. அப்போமிக்சிஸ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தட் மைமிக்ஸ் ஆஃப் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ரெண்டுமே அப்போ இது ஒரு ஸ்பெஷல் டைப்புன்னு சொல்லி சொன்னேன். தென் பாலி எம்பிரியானி more than embryo to form as a zygote or embryo. This is called development of polyembryony. More than one embryo in a seed. அதில் இருந்து அந்த சீடில் இருந்து அதுக்கு பேர் polyembryony. There's two aspects we learn this classes. Apomixis, there is who the first introduced by apomixis, the was name of Winkler, one of the scientists. They are introduced by apomixis. It is mainly there is a possessing on substitution of usual of sexual system. Apomixis அதாவது செக்ஷுவல் சிஸ்டத்துக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு யார்? விங்க்லர். பை த ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வித் டஸ் நாட் இன்வால்வ்டு மியாசிஸ் அண்ட் சிங்கேமி. அப்போ மியாசிஸ் சொல்லக்கூடிய அந்த ரிடக்ஷன் டிவிஷன் இல்லாமல் சிங்கேமின்னு சொல்லக்கூடிய ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேலிட்டி இல்லாமல் உருவாக்கக்கூடிய சொல்கிறாங்க. லேட்டர் த சயின்டிஸ்ட் ஆர் தர் மகேஸ்வரி வெல் கிளாசிஃபைட் இன் டு அப்போமிக்சிஸ். தேர் ஆர் டூ டைப்ஸ். ஒன் இஸ் கால்டு ரெக்கரண்ட் அண்ட் நான் ரெக்கரண்ட் டைப்ஸ் ஆர் தர். அண்ட் தேர் இஸ் ஸ்பெஷல் ஒன் இஸ் கால்டு adventive embryony. There is a 3 years area we learn this class. And recurrent type. What is recurrent apomixis? It involved vegetative reproductions and agomospermy. See there, diploid embryo is formed from the diploid egg cell, and to form other diploid cell or other embryo cell. First example of Parthenium and Rubiscus. Parthenium அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராங்கிட்ட எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். மெயின்லி இஸ் பார்த்தினியம் இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் வீட் சைட். சாரி வீட் ஃபார் ஜென்ரல் இன் அவர் ஃபார்மர் வெரி ட்ரஃபுல் டு ஃபேஸ் ஆன் ஹவு டு எராடிகேட் ஆஃப் ஆல் த வீட் இன் லேண்ட். இப்போ பார்த்தினியம் செடி இப்படி தான் பண்ணுது. தென் நான் ரெக்குவயர்மெண்ட் டைப்ஸ் தர் MMC as to undergo usually mitotic divisions of haploid embryos are formed. For example, Solanum and Lilium, there is a common example plant. That's C as a diplospory. What is meant by diplospory? See, given to recurrent type apomixis or vegetative reproduction, இன்னொன்று அக்னோஸ்பெர்மி அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்த்தோம். அக்னோஸ்பெர்மி there are classified two. So advanced adventive embryony, say for example of diplospory and apospory. What is meant by diplospory? Embryo developed from diploid cells அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸில் சொல்லலாம் டிப்ளோஸ்பரின்னு சொல்கிறோம். அண்டு அப்போஸ்பரி embryo developed from diploid nuclear cells. This is called what is this? அப்போஸ்பரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எம்பிரியோ வந்து டிப்ளாய்டு செல்லேருந்து டெவலப் ஆச்சுன்னா அது டிப்ளோஸ்பரின்னு சொல்கிறோம். எம்பிரியோ வந்து டெவலப் ஃப்ரம் நியூக்ளியர் செல்லேருந்து டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்பரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன் அவர் புக் கிவன் ரெக்குவயர்மெண்ட் அப்போமிக்சிஸ்
For see the example, twin vegetative reproduction, arachnospermy. Non-recurrent apomixis, haploid embryo sac as developed after meiosis is developed into embryo without fertilization. இந்த haploid embryo sac develop ஆகுது after meiosis அது டெவலப்டு இன்ட்டு எம்பிரியோ, அதே மாதிரி எம்பிரியோ டெவலப் ஆகுது வித்தவுட் நியூக்ளியஸால் சொல்கிறாங்க. அது ஹேப்ளாய்டு பர்த்தனோஜெனிசிஸ் அண்டு ஹேப்ளாய்டு அப்போகேமி அப்படின்னு சொல்கிறோம். எம்பிரியோ அரைஸ்டு ஃப்ரம் ஹேப்ளாய்டு எக்ஸெல், அப்போ எக்ஸெல்லேருந்து டெவலப் ஆகுது டைரக்ட்லி. பர்த்தனோஜெனிசிஸ் மீன் நாட் இன்வால்வ்டு ஃபெர்டிலைசேஷன் ஃபார்மசியஸ் ஃப்ரூட்டு. ஹேப்ளாய்டு அப்போகேமி, எம்பிரியோ அரைசஸ் ஃப்ரம் சம் அதர் haploid cells of embryo sac, plant product haploid sterile. அப்போ 2 கொடுத்துருக்காங்க. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெக்கரண்ட் அப்போசிக்ஸில் இங்கே நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிஸ்டிலேரியா, பல்ப்சாலியம், ரன்னர் மென்தா, சக்கர் கிரெசமந்தியம் கொடுத்துருக்காங்க. அக்மாஸ்பெர்மி ரெஃபர் டு விச் பை எம்பிரியோ refer to embryo formed elimination of meiosis and synchymy சொல்லி கொடுத்துருக்காங்க. Advanced embryo, when embryos arise directly from nucleus or integument, for example citrus and opensia கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா embryo arise directly from diploid sporocytic cell either from nucleus or integumentலேருந்து டெவலப் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் completely is a gametophytic base are absent. Example citrus and mangifera. See next polyembryony. What is meant by polyembryony? The phenomenon of having more than one embryo to form is called polyembryony. Occurrence of more than one embryo in the formation of seed is called polyembryony. Who the first as case of reported by polyembryony as to A.L. Cook, for example Anton van Leeuwenhoek of year of 1719. There are 2 type of embryony. There is example of cleavage divided in 2 group categories. One is called a cleavage polyembryony, for example of orchid seed. Then formation of embryo 5 cells, the embryo sac other than egg. Example of synergid or astrologia or almus or endosperma, palanophora, there is etc. Then developed more than embryo sac within the same ovules, அது other ovules இங்கே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் some casuarina as to the nature of is given to one of the picture is given our book polyembryony. அப்போ polyembryonyங்கிறது more than one embryo in a single seedல இருந்தால் அதுக்கு பேர் polyembryonyன்னு சொல்கிறோம். அது கிளவேஜ் பாலிஎம்பரியானிங்கிறது டிவைடரை வச்சு ஆர்ச்சிட் சீடில் சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் எம்பிரியோ பை செல்லை வச்சு சினர்ஜிடு அந்த செல்லை வச்சு அரிஸ்டாலஜியால் டெவலப் ஆகிறது. மற்றது அதே மாதிரி டெரிவேட் ஆகிறது எம்எம்சி செல்னு சொல்கிறதுலேருந்து. நெக்ஸ்ட்டு அது பாலி எம்பிரியானி ஆஃப் எம்பிரியோஸா அல்மஸ் கிளாமரா ஜோவிங் சைக்டாடு ஆண்டி. அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோபைட்டிக் செல் ஆஃப் ஓவியூல், ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் சிட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய தாவரங்களில் ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ the first example கொடுத்துருக்காங்க polyembryony, embryo sac of ulmus and glabra, there is a zygote of undivided embryo கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்போ what is meant by parthenogeny, another one best example of advanced reproductions without active fertilization form as a seed. This is known as a fruit polyembryony. I told you earlier